வேளாண் கருவிகளுக்கான மானியத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடப்பதாக ஈரோடு மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மோசடியை தடுக்க விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மானிய தொகையை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீர் பற்றாக்குறை, உர விலை உயர்வு, காவிரி விவகாரம் என பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்த விவசாயிகளுக்கு தற்போது பேரதிர்ச்சியாய் உள்ளது வேளாண் கருவிகளுக்கான மானிய முறைகேடு விவகாரம். NADP எனப்படும் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு உற்பத்திக்கு தேவையான டிராக்டர், டில்லர், தீவனம் நறுக்கும் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் 50% முதல் 80% வரை மானிய விலையில் வழங்கப்படுகிறது. இதில்தான் தற்போது முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விலையை கூட்டி கொடுத்து லஞ்சம், ஊழல் அதிகமாக உருவாக்கி விவசாயிகள் தலையிலே கட்டி விவசாயிகளை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனத்திலையும் கூட ஒரு ஏக்கருக்கு 44,000 ரூபாய் சிறு குறு விவசாயிகளுக்கு மானியம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நேரடியாக விவசாயிகள் அதை கொள்முதல் செய்து போட்டால் வெறும் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்குள்ளவே தான் செலவாகிறது. இதிலும் ஊழல் நடக்கிறது. 12,500 ரூபாய் மட்டுமே விலை கொண்ட தீவனம் வெட்டும் கருவியை கூடுதல் விலைக்கு விவசாயிகளுக்கு விற்பனை செய்து மானிய தொகையை முறைகேடாக பெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனை நிரூபிக்கும் வகையில் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து தீவனம் வெட்டும் இயந்திரத்தை 12,500 ரூபாய்க்கு விவசாய சங்கத்தினர் வாங்கி 100 பேருக்கு வழங்கியுள்ளனர். பூச்சி மருந்து தெளிப்பான், அதிலே இதே போல் நடக்கிறது. தார்பாயில் நடக்கிறது. ரொட்டேட்டர் என்ற டிராக்டர் கருவியில் நடக்கிறது. மானியம் எதுவும் விவசாயிகளுக்கு சென்று சேர்வதில்லை. அரசாங்கத்திலிருந்து பணம் எடுக்கப்பட்டு இடைத்தரகர்களுக்கு தான் சென்று சேர்கிறதே ஒழிய உண்மையான விலைக்கு, சரியான விலைக்கு விவசாயிகளுக்கு போய் சேர்வதில்லை. விவசாயிகளிடம் பெறுகிற தொகையை விட அந்த பொருள்களுடைய மதிப்பு குறைவாக, உண்மையான வெளிச்சந்தை மதிப்பு குறைவாக இருக்கிறது. வேளாண் கருவிகளுக்கான மானிய முறைகேடுகளை தடுக்க பின்னேற்பு மானியமாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மானிய தொகையை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மானியம் என்கிற போர்வையில் மிகப்பெரிய தொகை உயர்த்தி அது அதை சார்ந்த துறை சார்ந்த அலுவலர்களுக்கும், அரசு அலுவலர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சமாக போகிற ஒரு மிக மோசமான நிலை இருக்குது. இந்த நிலையை தடுக்கணும்னா மாநில, மத்திய அரசுகள் கொடுக்கக்கூடிய உதவிகள், மானியங்கள் அனைத்தையும் வங்கி கணக்கு மூலமாக பின்னேற்பு மானியமாக வழங்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். விவசாயிகளின் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் பெற வேளாண்மை பொறியியல் துறை அதிகாரிகளை பலமுறை தொடர்பு கொண்ட போதும் அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.